குருவே சரணம். இந்த ஏவல் பில்லி சூனியம் இவைகள் எல்லாம் எடுக்கிறது எப்படி? ஏன்னா இப்போ வைக்கிறத பற்றியெல்லாம் சொல்லிட்டோம். எடுக்கிறது எப்படி? அதை எடுத்தாகணும் இல்லையா? உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அதைகளை கண்டிப்பாக எடுத்தாகணும். அது என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, தலைமுடி, அதே மாதிரி உங்களுடைய புகைப்படம், இல்லைன்னா இந்த பெண்களுக்கு செய்கிறதா மாதவிடாயான துணி, புரியுதுங்களா? இவைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகம் கிடைச்சதுன்னா இன்னும் சுலபம். அதனால் யாருக்கிட்டையும் ஜாதகத்தை காட்டாதீங்க. ஜாதகம் கிடைச்சதுன்னா ஜாதகத்தை வைத்து ஒருவருடைய வாழ்க்கையை முடக்க முடியும். நல்லதும் செய்ய முடியும், கெடுதலும் செய்ய முடியும். அவைகளை வைத்துத்தான் இவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜாதகத்திலையும் ராகு கேது உச்சத்தில் இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் சனி நீச்சமாக இருக்கும். புரியுதுங்களா? என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த 3ஆம் இடம் கூடிய தைரிய ஸ்தானத்தை கெடுத்துடும். அது ரொம்ப வீக்காக இருக்கிற நேரத்தில் இவர்கள் உடனே ஈஸியாக பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது சுய நினைவு இழந்துடும், தைரியம் குறைஞ்சிரும், எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. நிறைய பிரச்சனைகளை இவங்களை தேடி வரும். இவங்க பிரச்சனைக்கு போக வேண்டாம், இவர்களை தேடி பிரச்சனைகள் வரும். நிம்மதியாக இருக்க முடியாது. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்ச கணவன் மனைவி சேர்த்து வைக்கும் பொழுது பிரசன்னம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க யாரோ செய்வினை செஞ்சுருக்காங்க. அதை முதல்ல எடுத்துட்டு அதன் பிறகு அவர்கள் சேருவதற்காக நிறைய பரிகாரங்கள் சொல்லி நிறைய தம்பதிகள் சேர்ந்திருக்காங்க. கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்காக நிறைய பேர் செய்வினை செஞ்சுருக்காங்க. நிறைய இதுபோல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நவீன காலத்திலும் இந்த செய்வினைகள் செய்து கொண்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் கோவில் இருக்குது, ஒரு பக்கம் நவீன உலகம். ஆனால் இதற்கு நடுவில் இவைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை 100க்கு 100 இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை எப்படியாவது எடுத்துடலாம் தாராளமாக. உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்து, உங்கள் ஜாதகம் இருந்து, ஜனனகால ஜாதகத்தை பார்த்து கிரகங்கள் எப்படி இருக்குது, 3ஆம் இடம் 12ஆம் இடம் எப்படி இருக்குது, அதிபதிகளுடைய நிலைமை, அதே மாதிரி பிரசன்னம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு செய்வினை யாரால் செஞ்சுருக்காங்க அப்படி கூட கண்டுபிடிச்சிடலாம். யார் உங்களுக்கு செய்வினை செஞ்சுருக்காங்க, யார் உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியத்தை உருவாக்கியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் கெட்டு போகிறது, நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, உங்கள் குடும்பம் அழிகிறது, கடனில் மாட்டிக்கிறத பார்த்து அவர்கள் ஏளனமாக சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. இதற்காகத்தான் பொறாமையின் காரணமாக செய்யக்கூடியதுதான் ஏவல் பில்லி சூனியம். தாராளமாக இதிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். அதை கவனமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். வீட்டில் பள்ளி சத்தம் இருக்காது, துர்மரணங்கள் நடக்கும், அதே மாதிரி விபத்துகள் நடக்கும். புரியுதுங்களா? பிள்ளைகள் சரியாக படிக்காது, அப்பா அம்மா எதிர்த்து பேசுவாங்க, உடலில் வியாதிகள் அடிக்கடி வரும். இப்படி நிறைய சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். தீபம் நின்று எரியாது, பள்ளிகள் சத்தம் இருக்காது. இவைகள் எல்லாமே இந்த செய்வினைகள் காரணமாக. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என் நிகழ்வு அத்தனையும் பார்க்கலாம். சத்குருவே சரணம். வணக்கம்.